Hi friends, welcome to another video. இப்போ காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மெசஞ்சர் ஆப் என்னன்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் தான். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் தானே டெய்லி எந்திரிச்ச உடனே நம்ம பார்க்குறது வந்து வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து டெலகிராமும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்கே டஃப் கொடுக்குற ஒரு மேட் இன் இந்தியா மெசஞ்சர்னால் அது வந்து அரட்டை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அரட்டை வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ கார்பரேஷன் தான் இந்த ஒரு அரட்டை ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து இப்போ தான் லான்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை 2021 வந்து சாஃப்ட் லான்ச் ஆனதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரட்டை அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரபலமாக பேசப்பட்டு வருது. அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே வந்து டவுன்லோட்ஸ் ஆனது ஆயிருக்கு அண்ட் 4.7 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இப்போ டெக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ கார்பரேஷன் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கூகுளோட ஆல்டர்னேட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசரையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் குரோமுக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த ஒரு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அரட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவல் ஸ்பீக்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட நேமை வந்து வச்சது வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த அரட்டை ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 1-to-1 சேட்டும் நம்ம பண்ணிக்கலாம், குரூப் சேட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும், டெக்ஸ்ட், வாய்ஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் மாதிரியே அரட்டையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப் டு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளால் வந்து வாய்ஸ் கால்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும் வித் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட சேம் அஸ் வாட்ஸ்அப் கால்ஸ். பட் இந்த டெக்ஸ்ட் சேட்ஸ் வந்து பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்னும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லி பிளேஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளுடைய சேட்ஸுக்குமே வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆனது வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரட்டை ஆப்பில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப் டு 5 டிவைசஸில் நம்ம வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் மெசஞ்சர் ஆப்பாகவே இந்த அரட்டை இருக்கும் நம்ம நம்பலாம். அண்ட் ஆல்சோ வந்து டெஸ்க்டாப்புக்கும் இல்லைனா ஆண்ட்ராய்ட் டிவிக்குமே வந்து நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்லேயே வந்து இன்டெகிரேட்டடாக நம்மளை வந்து பாக்கெட் ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வாய்ஸ் நோட்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணி வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மீட்டிங்ஸ் ரிமைண்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டில் ஐ ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் இடத்துல போய் சேர்ற வரைக்குமே அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேரிங் வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்ஸும் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் மாதிரியே இந்த ஆப்புமே வந்து ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீமியம் சார்ஜஸ் எதுவுமே பே பண்ணாமல் இந்த மெசஞ்சரை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப பெருமிதத்தோடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருட்களே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், ஐஃபோனே வந்து இப்போ இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்தியாவில் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதே வரிசையில் நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து டெவலப் ஆகக்கூடிய இந்த ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் ஆனதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அரட்டை ஆப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆப்பாக வந்து எல்லா அஃபிஷியல்ஸுமே வந்து பேசிட்டு வராங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் அஃபிஷியல்ஸ் நிறைய பேரே வந்து இந்த அரட்டை ஆப்பை வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு கம்பெனிக்கெலாம் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்புக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல்லையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. அண்ட் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் பேக்கேஜ் வந்து டேட்டா லோவானா கூட இந்த சென்டிங் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அண்ட் நம்ம ஃபோனில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அந்த ஸ்டோரேஜ் வந்து நிறைய அது வந்து ஃபில்அப் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே லைட் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆப் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அண்ட் ஜோகோ கார்பரேஷனோட சிஇஓ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் டெவலப்ட் இன் இந்தியா அண்ட் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேலும் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we pay taxes in India on our global income. As a global corporation headquartered in India, we have offices in over 80 countries and have a strong presence in the US,
US as well, which is a big market for us அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அப்படியே பேரலாக போடுறேன், நீங்களுமே பாருங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கஸ்டமர் டேட்டா இஸ் ஹோஸ்டட் இன் இந்தியா. மும்பை, டெல்லி, சென்னையில் வந்து டேட்டாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லேட்டர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாலையுமே அந்த ஒரு டேட்டா ஹவுஸை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 டேட்டா சென்டர்ஸ் வந்து ஜோகோ கார்பரேஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆல் அவர் சர்வீசஸ் ரன் ஆன் தி ஹார்ட்வேர் வி ஓன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் எந்த ஹார்ட்வேராக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் இல்லைனா அந்த ஹார்ட்வேர் வந்து ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சாஃப்ட்வேர்ஸுமே வந்து இன்ஹவுஸில் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்ஹவுஸில் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன் த டாப் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் ஆன லினக்ஸ் ஓஎஸ்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெசஞ்சர் ஆப் வந்து பில்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, we don't host our products on AWS or Azure அப்படின்னு சொல்லியிருக்காரு. AWS is nothing but Amazon Web Service and Azure அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டு டேட்டா சென்டர்ஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்டிங்கில் வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணல. அண்ட் கூகுள் கிளவுட்லையுமே நாங்கள் வந்து ஹோஸ்டிங் ஆனதை பண்ணலை. ஸோ யூசரோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே தான் எல்லா டேட்டாஸுமே இருக்குமே தவிர வெளிநாட்டில் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து யாருமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்தியாவிலே தான் இந்த ஹோஸ்டிங் ஆனது வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அரட்டை ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லையாக இருக்கட்டும் இல்லைனா ஆப் ஸ்டோர்லையாக இருக்கட்டும் நல்லாவே ஒரு ரீச் ஆயிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த ஒரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் ஆப் and follow our official Instagram page, Paul's Up Official. I'll see you guys in the next video. Bye.